ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கோபுரம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே நம்முடைய கோபுரம் டிவி நேயர்களுக்காக, சாயிநாதருடைய பக்தர்களுக்காக, சாயினுடைய சொந்தங்களுக்காக, அவர்கள் படுகின்ற இன்னல்களை களைவதற்காக நாம் கூட்டு பிரார்த்தனை என்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனையுடைய நோக்கம், இதனுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை. எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும், எதிர் வீட்டுக்காரராக இருந்தாலும், அவர்கள் படுகின்ற துன்பத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோமானால் கண்டிப்பாக அதிலிருந்து நாம் விடுபடலாம். அந்த பிரச்சனைக்குரிய அந்த நபர் விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் வரும். எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் உடல்நலம் இல்லாத பொழுது எத்தனையோ பொதுமக்களும், அதை சார்ந்த அநேக உறுப்பினர்கள், அதை சார்ந்த அநேக அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் நிறைய பிரார்த்தனைகளை செய்து அவர்கள் பிழைத்திருக்கிற ஒரு செய்தியை நாம் அறிந்தோம், கண்கூடாக பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஒரு தெய்வம் மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதர் கண்டிப்பாக நம்மை சாயவே விடமாட்டார். அந்த வகையிலே நம்முடைய பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கும், மிகப்பெரிய நம்பிக்கையையும், மிகப்பெரிய வெற்றியையும் கண்டிப்பாக அது தருகிறது என்று சொன்னால் மிகையல்ல. இன்றைக்கு பாபாவுடைய பிள்ளைகள் அநேகம் இருக்கிறார்கள். உலகெங்கிலும் இருக்கிற சாய்நாதருடைய ஆலயங்கள் பெருகி கொண்டே வருகிறது. பிள்ளையார் கோவில் எப்படி பெருகி இருக்கிறதோ அதுபோலவே பாபாவுடைய ஆலயங்களும் இன்றைக்கு பெருகி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக பாபாவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற குழந்தை கூட பாபாவென்றே குதூகலமாக சொல்லுகிறது. இளைஞர்களும் சொல்லுகிறார்கள். இவர்களை பார்த்துவிட்டு வயோதிகர்களும் கூட பெருமாளை கும்பிட்டவர்கள், அன்னையை கும்பிட்டவர்கள், அம்பிகையை கும்பிட்டவர்கள், முருகனை வணங்கியவர்கள், இப்படி எல்லா தெய்வங்களுடைய அந்த அடியவர்கள் கூட, அது மட்டுமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கூட இன்றைக்கு பாபாவை தொழ தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்தான் எல்லா மதத்திற்கும், எல்லா இனத்திற்கும், எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார் என்று நம்பி அவரிடத்திலே சரணாகதி அடைந்தேன் என்று சொல்லி இந்த பிரார்த்தனையை நாம் செய்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனை வெற்றி பெறும் என்பது திண்ணம். ஆகினாலே நம்முடைய சாய்நாதர் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார். சீரடிநாதர் அவரிடத்திலே அவர் சொன்னது போல 11 உறுதிமொழிகளிலே அவர் சொன்னது போல, என்னை நோக்கி ஓரடி வந்தால் உன்னை நோக்கி நான் 100 அடி வருவேன் என்று சொன்னார். அதுபோலவே கண்டிப்பாக நாம் அவருடைய பெயரை ஒரு முறை உச்சரித்தால் கண்டிப்பாக நம்மை 100 முறை அவர் திரும்பி பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வழியிலே என்றென்றைக்கும் வழி துணை பாபா துணையாக இருப்பார். நம்முடைய வாழ்விலும் அவரே துணையாக இருப்பார். எப்படி அவர் வாழ்ந்த காலத்திலே சீரடியில் இருந்த மக்களுக்காக தன்னுடைய இயந்திரத்திலே கோதுமை மாவை அரைத்து யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய பிரசாதமாக, மிகப்பெரிய மருந்தாக அந்த கோதுமையை எடுத்து சென்று ஊர் எல்லையிலே துவச் செய்து அனைத்து மக்களுடைய நோயான காலரா நோயை தடுத்தாரோ, அதுபோல இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கிற சாய்நாதருடைய பிள்ளைகளுக்காக, நோய் தீர்ப்பதற்காக, மனநோயை தீர்ப்பதற்காக, குடும்பத்திலே ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக, தொழிலிலே மேன்மையை உண்டாக்குவதற்காக, தைரியத்தை உண்டாக்குவதற்காக, பிள்ளைகள் படிப்பிற்காக, எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும், எனக்கு என்னுடைய மகனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, என்னுடைய மகன் சொல் பேச்சை கேட்க மாட்டேன் என்கின்றான், என்னுடைய மருமகள் என்னை மதிப்பதில்லை, என்னுடைய மாமனார் என்னை மதிப்பதில்லை, என்னுடைய கணவர் என்னை துச்சமாக எண்ணுகிறார், என்னுடைய மனைவி என்னை மதிப்பதில்லை, நான் காசு இருந்தால்தான் என்னை மதிக்கிறாள், இல்லை என்று சொன்னால் என்னை கைவிட்டு விடுகிறாள், என்னிடத்திலே அன்பே காட்ட மாட்டேன் என்கிறாள் என்று எத்தனையோ
மக்கள், எத்தனையோ சாயி சொந்தங்கள் பிரார்த்தனைகளை நாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதையே பாபாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் பிரார்த்தனைகளை செய்தார்களோ அவர்கள் அனைவருமே பாபாவினால் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். ஆகவே நீங்கள் அனைவருமே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சரியாக மதியம் 12 மணிக்கு கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைக்காக காத்திருங்கள். இந்த பிரார்த்தனை உங்களை வந்து சேரும். மதியம் 12:30 மணிக்கு ஒரு பிரார்த்தனையும், இரவு அதே வியாழக்கிழமை அன்றைக்கு இரவு 7 மணிக்கு ஒரு பிரார்த்தனையும் நடக்க இருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவருமே இந்த பிரார்த்தனை குழுவிலே இடம்பெறுங்கள். இந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தை சரியாக குறித்து கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் வீட்டில் இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும், பிரயாணத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது தியானத்தில் இருந்தாலும், எந்த சீகையை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக அந்த நேரத்தை குறித்து கொண்டு பாபாவையே, அவர் பெயரையே சொல்லி, அவரையே ஸ்மரணை செய்து கொண்டு, அவரையே உபாசனை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைக்காக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மதிக்கின்ற ஒரு நபராக இருக்கலாம், அல்லது துதிக்கின்ற ஒரு நபராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அந்த நபருக்காக இந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது வெற்றி வரும். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.